நிறைய பேருக்கு இந்த பிஎம் கிசான் ஃபண்ட் 2000 வந்து நிறைய பேருக்கு வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக உங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றது, உங்களுக்கு இது வரைக்கும் எத்தனை தவணை பணம் போட்டிருக்காங்க, என்ன பேங்க்குக்கு போகுது அப்படின்ற எல்லா விஷயம் எப்படி பார்க்குறது அப்படின்ற இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்க என்ன ப்ரௌசர் வச்சிருந்தாலும் அதை போய் பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெப்சைட்டே pmkisan.gov.in அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டை நீங்க ஓப்பன் பண்ணிங்க. நானும் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஸோ இதுல வந்து நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. நீங்க நியூவா ரெஜிஸ்டர் பண்ணலாம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேவையான கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் வீடியோஸ் போறேன். அதுக்கப்புறம் இகேவைசி நீங்க பண்ணலாம் அப்படின்னா இகேவைசி பண்ணணும். அதை பத்தி நான் சொல்றேன். இன்னும் கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பெனிஃபிஷரி லிஸ்ட்டு, அப்புறம் அதுக்கான ஒரு மொபைல் ஆப் இருக்கு. கேசிசி ஃபார்ம் என்ன டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்ஃப் டிஸ்க்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு. மொபைல் நம்பர் அப்டேட் பண்றது அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோன் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க. நான் நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேப்சா கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா கோன் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் ரெண்டுமே வச்சு பார்த்துக்கலாம். நான் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதில் இருக்க கேப்சாவை அப்படியே டைப் பண்ணுங்க. கேப்சா ஃபில் பண்ணிட்டு கெட் மொபைல் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபியுமே வந்துடுச்சு. அதை பார்த்து நம்ம அப்படியே டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு கெட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபார்மர் நேம் என்ன, அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைச்சிரும். ஸோ அகைன் போயிட்டு நான் திரும்ப வந்து அதை இன்னொரு டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த கேவிசிசி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நமக்கு வந்து இந்த டேப்ல இருக்கட்டும். நம்ம நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துக்கலாம். திரும்ப வந்து நம்ம கேப்சா கொடுத்துக்கலாம். கேப்சா கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். என்ன மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மொபைல் நம்பருமே நமக்கு கீழே இருக்கும்.